நாளை ரமலான் கொண்டாடப்படும். அரசு தலைமை ஹாஜி அறிவிப்பு. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கு குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவோம். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி மதன் உறுதி. திராவிடம் என்ற பெயரில் தமிழர் அடையாளம் மங்குகிறது. தமிழிசை விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும். நயினார் நாகேந்திரன் பேட்டி. என் உயிர் மரத்திடம் இருக்கிறது, அதனால் பேசுகிறேன். சீமான் பேச்சு. தற்கொலைகள் அதிகரிக்க அரசே பொறுப்பு. அன்மோனி விமர்சனம். சென்னையில் அதிரடியாக குறைந்த தங்கம் விலை. நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. மேற்காசிய போர் சூழல். ஓமன் மன்னர், பிரான்ஸ், மலேசியா பிரதமர்களுடன் மோடி உரையாடல். உள்நாட்டு ட்ரோன் உற்பத்தியில் 2030க்குள் உலகளாவிய மைய நாடாக நாம் உருவாக வேண்டும். ராஜ்நாத் சிங் கருத்து. காபூலில் மருத்துவமனை மீது வான்வழி தாக்குதல். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம். ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களுக்கு வரி. ஈரான் பரிசீலனை. அமெரிக்காவில் முன்கூட்டியே தொடங்கிய வெப்ப அலை. வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை. டோரிமானின் இயக்குனர் காலமானார். ரசிகர்கள் இணையத்தில் அஞ்சலி. விளையாட்டு வீரர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். PV சிந்து அறிவுரை. ரோஹித் கோலியை போல சஞ்சு சாம்சன். ரியான் பராக் புகழாரம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.